பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். வார்த்தையினாலே உலகத்தை படைத்து, வார்த்தையினாலே காண்கிற எல்லாவற்றையும் உருவாக்கி, வார்த்தையினாலே மனிதனை படைத்து அவனுக்குள் இருந்து ஒரு துணையையும் உண்டாக்கி, அவர்களுக்கு இருப்பதற்கு ஒரு இடத்தையும் கொடுத்து, நல்ல வேலையும் கொடுத்து, நீங்கள் இதில் எல்லாம் அனுபவிக்கலாம், நல்லா சாப்பிடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார். இதை மீறினதுனால தான் முதல்ல மனிதன் தேவனுக்கு அவனுக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஏன்னா சாத்தான் தந்திரம் உள்ளவன். அன்பை பற்றி சொல்ல மாட்டான், நேசத்தை பற்றி சொல்ல மாட்டான். அவன் நேர சொல்றது என்ன தெரியுமா? உறவுகளை பற்றி கூட சொல்ல மாட்டான். அவன் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படியே தேனா இருக்கிற மாதிரி சொல்லி மனிதனை பாவத்துக்குள் இழுத்தார். எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே எல்லாரும் திரும்ப எடுத்துக்கொள்ளுங்க. 17வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்து, எப்போதும் போல நீங்க தேடி எடுக்கிறதுக்குள்ள நீங்களும் நானும் பாடுமா? உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் ஓடுகிறேன். கண்மலையில் வெடிப்பில் வைத்து கரத்தால் ஓடுகிறேன். உந்தன் திருநாமமே பரிசுத்தமாகணுமே, உந்தன் திருநாமமே பரிசுத்தமாகணுமே. அல்லேலூயா,
ஒரு கோடி ஸ்தோத்திரமே உயர்த்தி மகிழ்கின்றோம். ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லா கொண்டுட்டு போய் அருமையான ஒரு தோட்டத்தையே கொடுத்தார். தோட்டத்தை கொடுத்தது மட்டும் நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார். சாப்பிட்றதுக்கு குறையே இல்லாமல் மனுஷனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா சும்மா இருக்க முடியாது. ஒரு சமயத்தில் இப்படி தான் ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேர் சலவ தொழிலாளி. என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? இந்த ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்தினால தான் நம்ம இந்த கஷ்டப்படுறோம்னார். அந்த நாட்டினுடைய அரசன் ஒரு நாள் அந்த பகுதிக்கு வந்தான். இவங்க 2 பேரும் அப்படி துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கொடுப்பாங்க, சோ வி வி அப்படிமா என்னத்தையாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த களைப்பு தெரியாதுக்காக இப்படி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது இடையில பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா என்ன கஷ்டமாக இருக்குது, இந்த ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம் இல்லைன்னு நமக்கு இத்தனை பாடா. அப்படியே உட்கார்ந்த இடத்துல நல்லா சாப்பாடு கொடுத்தாரு, இருக்க இடம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இவன் கொஞ்சம் பேசாமல் இருந்திருக்கப்படாதா? அந்த அரசன் பார்த்தார், ஓஹோ ஆதாம் செஞ்சதுனால தான் பாவமா, நீங்கள்லாம் இப்போ நல்ல ஆட்களா? சரி அப்படின்னு செலவு தொழிலாளி போய், ஐயா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆமாம். சரி வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போய் என் அரண்மனையில் வச்சுக்கிறேன், நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம், சொகுசாக உட்காந்துருக்கலான்னார். சரின்னு போனாங்க. அங்கே போய் ஆண்டவர் சொன்னபடி அந்த அரசன் என்ன செய்தால் அவனுக்கு நல்ல ஒரு இடத்த கொடுத்து, நீங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு ஒரு குறை இருக்காது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன காரியம். என்ன அரசே, இங்கே ஒரு பெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஆமாம், இதை மட்டும் என்ன செய்யக்கூடாது, என்னன்னு கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, அதை பற்றி என்ன செய்யக்கூடாது, சிந்தை கூட வைக்கக்கூடாதுன்னார். என்னைக்கு மனுஷனுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதில் தான் என்ன செய்யும், புத்தி போகும். இன்றைக்கி ஒரு குழந்தைய கூப்பிட்டு, பாப்பா இந்த உரி மேலே பால் வச்சுருக்கேன், இந்த ஸ்டூலை இழுத்து எடுத்து போட்டு ஏறி எடுத்து குடிச்சிடாதானே என்ன அர்த்தம்? அது கரெக்டாக ஸ்டூலை இழுக்கும், அதுக்கு நேரம் போடும், ஏறி எடுத்து என்ன செய்யும், குடிக்கும். ஆண்டவர் பேசாமல் சொல்லாமல் போயிருந்தாருன்னா இவன் பாட்டில் இருந்திருப்பான். அவர் என்ன சொன்னார், இந்த தோட்டத்தில் வச்சுட்டு மனுஷனை நோக்கி, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு திரும்ப வாங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள, நீ இந்த தோட்டத்தில் இருக்கே, இதுல உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா தோட்டத்து நடுவில் இருக்கிறத என்ன செய்ய வேண்டாம், தொட வேண்டாம். அவளுக்கு கொஞ்சம் எழுத்து படிக்க தெரியாட்டா கூட சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்படி சாப்பிட்டேன்னா என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டு போனார். நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆனால் இவனால் அது இருக்க முடிஞ்சா? இதே போல தான் அன்னைக்கு அரசன் கேட்டு போய், ஆதாம் ஏவாள் தான் தப்பு பண்ணாங்கங்கிறிய, நீ இந்த நல்லா சாப்பிட்டு இரு, உனக்கு ஒரு பெட்டிங்க நடுவில் வச்சுருக்க, இதை மட்டும் என்னன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னார். மொதல் நாள் உட்கார்ந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. 2ஆம் நாள் சாப்பிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. 3ஆம் நாள் பார்த்தாங்க, இப்படியே சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தா ஏதாவது ஒன்று செய்யணும்ல, பொழுது போகணும்.
என்ன இருக்குது இப்போவாது மக்கள்கிட்ட இப்போ நடக்கு, எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது. காலைல 10 மணிக்கு டான் ஆன் பண்ணிடுறாங்க சீரியல். புள்ள போனாலும் சரி, பையன் போனாலும் சரி, புருஷன் வந்தாலும் வராட்டாலும் என்னன்னு தெரியாது. வாசலில் கதவு தட்டினா கூட அடிச்சுக்கிட்டு சேர்த்தா கூட தெரியாது. இவங்களுக்கு என்ன இருக்கும், நேற்று அவள் குதிக்கிற நாளை குதிச்சாலா இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு டிவி சீரியல்னால கெட்டு போன எத்தனை பேர் தெரியுமா? போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, அந்த காலத்தில் அதுவும் கிடையாது. ஆகையினால இவங்களை கொண்டு போய் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கன்னாரு. கணவன் மனைவியாக இருக்கலாம். ஒரே ஒரு கட்டில் மட்டும் கொடுத்துட்டு போனார். இந்த பெட்டியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, தொற்றக்கூடாது. தொடுறனால நீங்கள் என்ன செய்வீங்க, தண்டிக்கப்படுவீங்கன்னு போனார். 3ஆவது நாள் சாப்பிட்டோன்னே பையன் அம்மா ஐயாட்ட கேட்டாங்க, யோ என்ன இந்த பெட்டியில் என்ன வச்சுருப்பார் அப்படி? அவர் சொன்னார், இதைத்தானே கேட்கக்கூடாதுன்னாரு, இதைத்தானே பார்க்கப்படாதுன்னாரு, இதைத்தானே நினைக்கப்படாதுன்னாரு. அதை பற்றி ஒன்றும் பேசக்கூடாது, பேசாமல் இருந்தார். அந்த அம்மா தெளிலாள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தெளிலாள் என்ன பண்ணா, உன் இருதயம் என் கூட இல்லாமல் இருக்குது, ஆனால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்னென்னமோலாம் விட்டியப்பா அப்படின்னா. கடைசியில் அவன் அம்புட்டையும் வெளிப்படுத்தினா யார்? சிம்சோன். அதை மாதிரி இந்த அம்மா பேசின பேச்சை கேட்டு கடைசியில் இருக்க முடியாமல், சரி உன் ஆசைக்கு திறந்து பார்த்துட்டு உடனே என்ன செஞ்சிடணும், மூடிடணும்னா சரின்னாங்க. பெட்டியை திறந்தாங்க. உள்ளே இருந்த கிளி பறந்து போயிடுச்சு. எவ்வளவு திறத்தையும் முடிக்கலை. அடுத்த நாள் வந்தார் அரசன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் கொஞ்சம் சோர்வாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லுங்க. அந்த பெட்டியை திறந்தோம். ஏன் திறந்தீங்க? நான் தான் சொல்லிட்டு போனேன். இல்லையா, இவ கேட்டா பார்க்கணும்னு கேட்டா திறந்தேன், அந்த கிளி ஓடி போயிடுச்சு. ஆதாம் ஏவாளை நீங்கள் குற்றம் சொல்ல யாரும் திருப்பி போய் என்ன செய்யுங்க, எப்பவும் போல் பாடுபடுங்கண்ணா. இவங்களை கொண்டாந்து நல்ல இடத்துல வச்சுட்டு ஒரு கட்டளை கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். மரணம்ங்கிறது 2 விதம் படும். 2 வித மரணம் இருக்கு. ஆத்ம மரணம், சரீர மரணம் இருக்கு. இன்னைக்கு தேவனை விட்டு விலகி போகிறது ஆத்மீகத்தில் மரணம் அடைகிறது. உதாரணமாக பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 குமாரர்ல இளைய குமாரன் என்ன செய்தான்? அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். சரி, அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நல்ல நியாயமான தகப்பன். உடனே என்ன பங்கிட்டு கொடுத்துட்டார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகள் எல்லாம் பழித்து போட்டான். சரி, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சமும் உண்டாச்சு. அப்போ சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் குறைவுபட தொடங்கினான். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றி மேய்க்கிறதுக்கு அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவன் அதை என்ன செய்யல, அவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய வீட்டுல கூலிக்கார எத்தனை பேர் பூர்த்தியா சாப்பிடுறாங்க, சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை சேர்த்துக் கொள்ளுன்னு சொல்லுவேன்னு போனான். தீர்மானம் எடுத்து போற வழியில அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓடி வந்து இவனை அணைச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு?
எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். சரி. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, இப்ப பிராக்டிகலா நேரடியா சொல்றான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துங்கள், இவன் கைக்கு மோதிரத்தை மாட்டுங்க, கால்களுக்கு பாதரட்சியை போடுங்க, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்க, நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான். எப்படி காணாமத்தானே போனா, சொல்லாமத்தானே போனா, மரித்தான். நீங்க எழுதிருக்க என்னது? ஆண்டவருடைய அன்பை விட்டு போயிட்டோம்னாலே என்னதான்? தேவனோடு ஆவியில ஆத்மா, அதாவது சரீரத்தில் மரணம் வேற, ஆவி ஆத்மா மரணம் வேற. ஆவி ஆத்மாவில் மரணம் வரும்போது தேவனை விட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? பிரிஞ்சிடும். சரீரத்தில் மரணம் போது எல்லா சொந்தங்கள் உறவுகளை விட்டு பிரிகிறோம். ஏன்னா மரணத்தை குறித்து நம்ம பாடுறோம். மரணமே நின்னையா நேரமே பிரிவினை செய்யுமே, மரணமே நின்னையா நேரமே பிரிவினை செய்யுமே, தருணம் போக்காதே கிருபை தாங்குது இது சமயம் தேடு கல்வி, தருணம் போக்காதே கிருபை தாங்குது இது சமயம் தேடு கல்விகள் வாடுமே, இயேசு பாதம் சேருமே, பரில் பாவம் தீருமே. பாவமே அது பொல்லாமேசமே, அது உன்னை நாசமா, பாவமே அது பொல்லாமேசமே, அது உன்னை நாசமா, போக செய்யும் தீயும் மிக செய்யும் எந்த காலம், போக செய்யும் தீயும் மிக செய்யும் எந்த காலமும் பாருமே, இயேசு பாதம் சேருமே, பரில் பாவம் தீருமே. நல்ல கவனிங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான். எப்படி? அப்பா விட்டு செத்தாவோனா? அன்பை விட்டு பிரிந்து ஒரு மரணம்ங்கிறது பிரிகிறதுங்க. அதனால தான் இன்னைக்கு சொல்றோம், தன் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார், பிரிந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோமே. மரணம்ங்கிறது சரீர மரணத்தில் அதுக்கப்புறம் பிரிவினை வந்துட்டால் பேசவே முடியாது. அதனால தான் நம்ம ஆளுக்கு அப்போவும் வாய் கட்டு போட்டுரும். ஏன்னா ஏதாவது கேட்டுறப்படாது, வாயத்து கட்டுறா முதல்ல போகட்டும். எனக்கு அன்பானே, மரணம் என்பது பிரிவினை. இங்கே சொல்லும்போது நீ சாகவே சாவா, இதை புசிக்கும் நாள்னா என்ன அர்த்தம்? உனக்கு எனக்கு இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப், ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற உறவு போல இருக்கிற அந்த உறவு என்ன செஞ்சிடும்? பிரிஞ்சிடும். சாகவே சாவாயினா ஆதாம் என்ன செத்தாவோனா சொல்லுங்க? இல்லையே. ஆத்மத்தில் என்ன செய்யுது? ஆவியிலே ஆத்மத்தில் சாகும்போது தேவனை விட்டு பிரிந்து போகிறோம். ஏன்னா அழகா நமக்கு வேதம் சொல்லுது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், ஒன்னே ஒன்றை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. இதை புசிக்கிற நாளில் ஒருவேளை அப்படி புசிச்சேன்னா நீ சாகவே சாவாயினா என்ன அர்த்தம்? ஆத்மத்திலையும் ஆவின்னு என்ன வந்துடும்? மரணம் வந்துடும். தேவனோட இருக்கிற உறவு போயிடும். இன்னைக்கு சொல்ற அநேக தேவனுடைய உறவை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம அநேக நேரம் பாடுறோம்,
தேவகுமாரா தேவகுமாரா உன்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா உன்னை நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். உம்மை மறந்தா நீங்க போவீங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். உன்னை மறந்தா நீங்க போவீங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. உம்மை மறுதலித்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா இது உலகே அறியும். உம்மை மறுதலித்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா இந்த உலகே அறியும். ஒன்று அறியாத என்னை உருவாக்கினே. உதவாத என்னை உருவாக்கினே. ஒன்று அறியாத என்னை உருமாற்றினே. ஒன்று அறியாத என்னை உருமாற்றினே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நல்ல கவனிங்க. இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னா என்ன அர்த்தம்? ஆத்மத்துல ஆவியிலையும் மரணம் அடைஞ்சிருவே. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உனக்கு போயிடும். ஆகையினால இதை தொடாதேன்னார். ஆனால் இருக்க முடிஞ்ச அவனால இருக்காது. காரணம் என்ன? ஏன்னா எத்தனை பார்த்துக்கிட்டு தான் ஒருத்தன் வார்த்தையினால தானே இத்தனையும் செஞ்சுருக்காரு. நானும் வார்த்தையை கொண்டே அவர் என்ன செய்வேன்? சரிப்படுத்துவேன். கங்கணம் கட்டி நின்றவன் தான் யார்? சத்துரு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சிலர்லாம் சொல்கிறீங்க ஆறுதலாக இருக்கியாங்கிறீங்க. சிலர் சொல்கிறீங்க ஆசீர்வாதமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, ரெண்டு கண்ணும் தெரியாமல் போய் இன்றைக்கி எத்தனையோ பேர் வீதியிலே சாலையில் நிற்கிறான். ஆனால் கர்த்தர் என்னை விடலை. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய அன்பை விட்டு ஓடிப்போனால் எங்கே நிற்போன்னு தெரியாது. இதை தெரியாதனால தான் அன்றைக்கு அவன் தேவ சத்தத்தை மறந்து மற்ற சத்தத்துக்கு செவி கொடுத்தனால தான் ஆசீர்வாதத்தை இழந்தான். எனக்கு அன்பானுள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் ஒரு வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு 5000 செலவழிக்கணும், ரெக்கார்டிங்கை சேர்த்து. அது மட்டும் இல்லை, எங்கள் சபை வந்து பாருங்கள், பார்வையற்ற மக்கள் சபை. காணிக்கை நம்பி வைக்கலை. எல்லாரும் காணிக்கை எண்ணுவாங்க, நாங்கள் தலையை எண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே நிறைய ஆத்மா கொண்டு வருமா, நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வாங்கமே. ஏன் தெரியுமா? இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் வேனுக்கு வாடகை 4000 கொடுக்கணும். எல்லாரையும் சாப்பிட வச்சு கொண்டு திரும்பி விடணும். அது மட்டும் இல்லை, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சீட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட பல காரியங்கள் தேவைகளோடு ஜனங்கள் வர்றாங்க. எத்தனை பேர் நல்ல துணி இல்லாமல் வராங்க. நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினார். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, ஏன் ஒரு 10 பெண்களுக்கு நல்ல புடவை துணிமணி கொடுக்குறதுக்கு, பார்வையற்றோர் கண்ணாகுதல் ஊன்றுகோல் கொடுக்க, இப்படி பல காரியம் உண்டு. பார்வையற்ற மரித்தா கூட ஒரு சொந்தக்காரனுக்கு மனசு வராது கை நீட்டி அடக்க செலவழிக்க. எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சே இருக்கணும். அதை விட வயது முதிர்ந்த பார்வையற்ற சகோதரிகள், 2 கண்ணும் தெரியாதவங்க, இவங்களை யார் வச்சு பராமரிக்கிறதுக்கு? நல்லா இருக்கிறவங்களுக்கு ஆள் இல்லை. ஏதோ பென்ஷன் வந்தால் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்க. இவங்களுக்கு என்ன வரும்? 2 கண்ணு தெரியாது, உட்காந்துருக்கதே கஷ்டம். இவங்கள வச்சு இப்படி பராமரிக்க தள்ளி விட்டு போயிறாங்க.
போன வாரத்தில் கூட ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, 70-75 வயசு இருக்கும், மதுரையில் வச்சுருக்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு சொந்தக்காரங்களெல்லாம் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, சொந்த அக்கா ஒருத்தி இருந்தால் அவளும் இப்போ இறந்து போயிட்டா, ஒருத்தருமே இல்லையா என்னை வச்சு பராமரிச்சுங்கன்னு வந்து அழுதா. நான் சொன்னேன், இருமா தாராளமா, ஏன்னா இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படிப்பட்ட மக்களுக்காகவும் கர்த்தர் ஏவினால் நீங்களும் உதவலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும், இது வழியாக தொடர்பு கொள்ளுங்க. கணக்கு வைக்கிறவங்க இருந்தால் ஐயா என்கிட்ட கேளுங்க, அதுக்கு வழி இருக்க சொல்கிறேன். உங்கள் ஜபக்காரியம் எதுவும் இருந்தால் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. எமர்ஜென்சினா அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. ஏன்னா ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா எப்போ ஒரு கேஸ்வாலிட்டி வச்சுருப்பாங்க, ராத்திரி 12 மணிக்கு போனால் கூட அட்மிட் ஆகலாம். அந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சின்னு இருந்தால் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை காத்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடு சுவாமி. உம்முடைய வார்த்தையினாலே எத்தனை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீர் சொன்ன பாதையை நாங்கள் தவறி போய்விடாதபடிக்கு 1 யோவான் 5:18-19 படி தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்ந்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்றானே. அந்த ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடு சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கவரை ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஐயோ மருத்துவர் என்ன சொல்ல போகிறாங்களோ, எனக்கு பயாக்சி எடுத்திருக்கேன், எனக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்கேனை கொண்டுட்டு போகிறேன், நல்ல செய்தி வரணும்னு சொல்லி மனப்பதட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுகிறபடி நன்மையான எந்த ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி நன்மைகளை இறங்கி கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.